அடியே என்னடி இப்படி கம்மன் உட்காந்துருந்தேன்னா என்னடி அர்த்தம்? ஐயோ அண்ணி வேற இப்போ 1 மணி நேரத்துல எனக்கு சாப்பாடோட வரணும்னு சொல்லியிருக்காங்களே. அப்ப கம்மன் இல்லாம எந்திரிச்சு கரகாட்ட வேணா தலையில சொம்ப வச்சுட்டு கரகாட்ட ஆடவா? சும்மா இருக்கா? அதுதான் பேய் மாதிரி கத்துதுன்னா நீ வேற. ஏன்டி நெட்டலகி பிரியாணி வேணும்னு கேட்டா செஞ்சு கொடுக்கலாம், அதே பிரியாணி தான் வேணும்னு சொன்னா தின்னது எப்படிடி வரும்? அதே பிரியாணி வேணும்னா தின்னதை வாந்தி தான் எடுக்கணும், கக்கி தான் கொடுக்கணும். அவ ஒரு லூசுக்கா, அவ சொல்றான்னு சொல்லிவிட்டு நீயும் புலம்பிக்கிட்டு இருக்க பத்தியா? இரு வார யோசிக்கிறேன். எல்லாமே ஒன்னாலதானே நெட்டலகி. நான் கேட்டேனா? நான் கேட்டேனாடி எனக்கு பிரியாணி வேணும். நான் பேசாம செவனேன்னு சமைக்கிறதுக்கு தானடி அடுப்பங்கரைக்கு வந்தேன். வந்தவளை இழுத்துட்டு போய் உனக்கு தோதா என்னையும் இது பண்ணிக்கிட்டு இப்ப பத்தியா நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். நீ திங்கிறதுக்கு நான் கூட்டாளி சேர்ந்துட்டோம்னு என்னைய பேசுறாங்க பத்தியா? அழுகாத நீ வேற. இங்க மட்டும் நல்லா தம்மு கட்டி பேசு, அங்கே வாயை திறக்குறியா? சரியா கூப்பிட்ட கூட்டு சேர்த்துக்கிட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டேன். அவங்களும் ஆசாசியா அவங்க பரண்டு கொடுத்ததானே வாங்கி வந்து வச்சிருக்காங்க சாப்பிடுவோம்னு. அதை பிடிச்சி நம்ம தூக்கி தின்னுபிட்டோம்னா அப்ப உங்களுக்கு கோவம் தானே வரும். நம்ம பண்ணது தப்பு தாண்டி நெட்டலைக்கு, தப்பு தான் நீ பண்ணது. அது கோவம் வர்றதுனா சகஜந்தேன். கோவப்பட வேண்டியதுதான், பசியோட வந்தா கோவப்பட வேண்டியதேன். அதே நீ பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியில, சரி இன்னும் எனக்கு 1/2 மணி நேரத்துல வேணும், சரி 1/4 மணி நேரத்துல இருந்து வேணும் அப்படிலாம் கேட்கணும். அதே பிரியாணி தான் வேணும்னு சொல்றது ஆர்டர் போடுறதுலாம் தப்பு இல்லையா? ஒரு ஆசை குளர்ல பார்த்தவொன்னே அள்ளி தின்னுப்புட்டோம். தின்னதுல மிச்சம் மீதியாவது இருந்திருக்கும். உங்க தாராளமான கொடை உங்க வயிறு நிறைஞ்சிருச்சா, ரோட்ல சாப்பாடு கட்டு போறவங்களுக்கு அள்ளி போய் போட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வலிச்சு கொட்ட வச்சில, அதை வச்சிருந்தாவது அது வாயை அடைச்சிருக்கலாம். அவங்க வாய்க்குள்ள அமுக்கி இந்தா இப்படித்தான் டேஸ்ட், இதுல ஒண்ணும் இல்லை, அப்படி ஒண்ணு இது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டு இருந்திருக்கலாம். நீ அதுவும் இல்லாம ஐயோ பாவம் வயசானவர் பசியில வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அம்படியும் கொட்டுன்னு கொட்ட வச்சுப்புட்ட. நீ என்னமடி நீ எடுத்துட்டு வந்து என்னைய கூட்டி சேர்த்து போட்டு இப்ப ஏன் மேல பழி போடுற? ஏ துளசிக்கா, பழியெல்லாம் போடல, அப்படியே பழிய போட்டு அப்படியே பாதாளத்துல தள்ள போறாங்க. என்ன ஐய ஒரு வாய் பிரியாணி வீட்டுல இருந்தது எடுத்துனதுக்கு இப்படி கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆட்களை போட்டு படுத்துறீங்களே என்னைய போட்டு. துளசிக்கா, அந்த டுபாக்குற அந்நியரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு ஒரு வழி பண்ணி விட்டு இருந்திருப்பேன். நீ பேசாதுன்னு சொல்லி என் வாயை அடக்கி என்னை இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்க. பெரிய தலையை சீவி போடுவாங்க. ஐயோ அம்மா, நடந்தது நடந்து வச்சு நம்ம பண்ணது தப்பு. அதுக்காக இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் நீ முடிவெடு. என் மேல பழிய போட வேணாம், நானும் உன்னை குறை சொல்ல வேணாம். சேர்ந்துதானே தின்னா இப்ப அவங்களுக்கு பிரியாணி சோத்த கொடுக்கணும். அப்படித்தேன் வெளியில சொல்லாத வெக்க கேடு. பால்வாடி புள்ள பார்த்தா காரி துப்பிட்டு போயிடும். ஒரு சோத்து கூட உங்களுக்கு பிரச்சனை வரும், சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமா அப்படின்னு. சரி சரி ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன ஆரிய வித்தையா? அதே பிரியாணி எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதெல்லாம் யூடியூப்ல போயிட்டு பாய் விட்டு பிரியாணி, ரம்ஜான் பிரியாணி அப்படின்னு போட்டா கடன்னு எத்தனையோ வரப்போகுது. அதில் ஒன்று சூஸ் பண்ணிப்பிடுவோம். வா நீ நல்லா இருப்ப. அடி நட்டலகி, அப்படி இந்த சீக்கிரம் டக்கு பக்கன அதுக்கு ஏற்பாடு பண்ணு. ஏன் அப்படி நின்னுட்டே இருக்கணும்? பண்றேன், ஏற்பாடு தானே பண்றேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் வேணும்ல. வா செவந்தி காய்கறி கடைக்கு போவோம், தேவையான பொருட்கள்லாம் வாங்கி முதல்ல ஒன்று சேர்ப்போம். அப்புறம் பிரியாணி ஒன்று சேர்த்துக்கிண்டு அது வாயில அமுக்குவோம். வா மண்டபக்கா, சீக்கிரம் வாடா. நம்ம நம்பி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த சட்டுப்பட்டு கரெக்டா பண்ணாதானே அது நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வரும். உன்னை வச்சிட்டு என்னால பெரிய அக்கபரா இருக்கடா. இங்க பரிச்சாவந்திக்கா, நீ தப்ப பண்ணிவிட்டு என்னைய சொல்லக்கூடாது. நீ தானே லேட்டா வந்தது. நான் ரெடியா பத்தியா கேரியரோட ரெடியா நின்றுகிட்டு இருக்கிறேன். நீ எப்போ வருவேன்னு. டேய் மண்டபக்கா, உன்னை என்னடா சொன்னேன்? இன்னைக்கு கடையை திறக்க வேணா, காய்கறி மட்டும் எதுவும் வாங்க வேணா, சரக்கு எடுக்க வேணாம்னு சொன்னனாலேடா இன்னைக்கு பூட்டி போடுவோம்னு. அப்புறம் ஏன்டா நான் ஓனரா நீ ஓனரடா? ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு பாத்திமா வீட்ல இருந்து பிரியாணி செய்யறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு, அதை நல்லபடியா பண்ணி கொடுக்கணும்னு சொன்னனாலயா? பிசினஸ் ஒரே பிசினஸ் பண்ணா ஒண்ணு இந்த நாட்டுல ஒண்ணு வாழ முடியாது. ஊருக்குள்ள பிசினஸ் பல நாட்டுல பண்ணா மட்டும் தான் வாழ முடியும்னு சொல்லிருக்கலாம்லடா. உன்னை நான் அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு நான் பண்ற பாட்டுறதே பெரிய பாடா இருக்குது. இன்னேர போய் காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருந்தோம்னா டக்கு புக்கு போட்டு எல்லாம் பண்ணி இருந்திருக்கலாம். இங்க பாரு, இந்த ஆர்டர் மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு உன் வாய்க்குள்ள குத்தி போடுவேன். சீக்கிரம் வாடா. ஐயோ சந்தியக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இப்படி டென்ஷன் ஆனினா நீ எப்படி அம்பானி அளவுக்கு வளர முடியும்? உன்னை எப்படி நான் வளர்த்து விட முடியும்? ஏக்கா பிசினஸ் மேனா இருந்தா டென்ஷன் ஆகப்படாதாக்கா. பொறுமை முக்கியமாம்க்கா. எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும்க்கா. அதெல்லாம் சூப்பரா கலக்கி போடுவோம்க்கா. கலக்கி போடுவோம்க்கா. வாக்கா நீ தைரியமாவா. அந்த மண்டை முக்க இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் இருக்கப்படாது. எல்லாத்தையும் ஆளினால நான் பாத்துக்கிறேக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கையில உன்னை கேரியரை தூக்கிக்கிட்டு நீ அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கனா இல்லையா? எப்ப பார்த்தாலும் கேரியரை தூக்கிட்டு வரும்போது என்ன நினைப்பாங்க? அப்படியே கட்டிட்டு போறதுலயே குறியா இருக்கேடா. என்ன பண்றது, உன் பைக்கில் போட மாட்டேங்கிற, அப்புறம் கையில தான் தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் சமாளிச்சு விடுவோக்கா.
ஸ்பெஷல் மசாலாக்கெல்லாம் இதுல தான் அரைச்சு டப்ப டப்பாவை வச்சிருக்கோம்னு சொல்லி சமாளிச்சு போடுவோக்கா. ஏக்கா செவந்திக்கா, நான் வர்றதே பிரியாணி சோத்துக்காக தான் வர்றது. கட்டிட்டு போய் நைட்டு வச்சு திம்பனா, அடுத்த நாள் வச்சு திம்பனா, உன் காசுக்கு நீ கொடுக்குற காசுக்கா நான் வர்றேன். போக்கா வாக்கா, மனசு திங்கிற ஒரு வாய் சோத்துக்கெல்லாம் கணக்கு பார்க்காதக்கா, வாக்கா. சரி சரி, இந்த பேச்சுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. சீக்கிரம் வாடா, நீ தந்து தந்து வரதுக்கு முன்னாடியே நேரம் ஆகி போயிட போகுது. சீக்கிரம் வா, பேச்சுல மாதிரி இருக்கணும், வேலையில செயல்லையே. ஏங்கனி, நீங்க சொன்னது மாதிரியே நிஜமாவே பிரியாணியோட வந்துருவாளுங்களா? எப்படி நீ அதே டேஸ்ட்ல அதே இது வேணும்னு நீங்க கேக்குறீங்க? வரணும், வராட்டி அப்புறம் இருக்குல்ல. ஏங்கனி, நான் கேக்குறேன்னு ஆஃப்டர் ஆல் ஒரு பிரியாணி தான், கடையில கூட நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு போய் நீங்க எவ்வளவு ஏலாதா? நம்மளுக்கு தான் ஆஃப்டர் ஆல் பிரியாணி. ஆனா அந்த துளசி இருக்காளே, அப்படியே மிரண்டு பயந்து போய் பெரிய திருட்டுத்தனம் பண்ண மாதிரி மனசு போட்டு உறுத்திக்கிட்டு இருப்பால, அதுதான் எனக்கு வேணும். சரிதான், அந்த துளசியை பயமுறுத்தி வைக்கிறதுல உங்களை மாதிரி யாராலையும் முடியாது. நீ அது மட்டும் இல்லலதா, உங்க அக்கா துளசி இருக்காளே, இது ஒரு சின்ன விஷயம் சொல்லி நம்ம விட்டோன்னு வையேன், அதுவே அவளுக்கு பழக்க தோசமா பழகி போயிடும். அப்படி பழகக்கூடாது. என்கிட்ட இருந்து வர ஒரு சின்ன பிரச்சனை கூட அவளை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணணும்னு அவளை புரிய வைக்கணும். அதுக்கு தான் குளிர்விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அதெல்லாம். என் சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அவளுக்கு பட்டக்கணும் பயம் வரணும், அதுக்கு தான் அதெல்லாம். சூப்பர் நீ, எப்போதுமே நீங்க கெத்து தான் நீ. ஆனா நீங்க சொல்றது 100க்கு 100 சரி நீ. அவளுக்கு கூட கொஞ்சம் நீங்க லூஸ் விட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் நீ உங்க இமேஜை டேமேஜ் ஆக்கிட்டு விட்டுருவாளுங்க. கூடவே இந்த நெட்டலைக்கு இருக்கல்ல, அவ ஒருத்தி போதும் நீ. அதனால நீங்க எப்போதும் போல ஸ்ட்ரிக்டாவே இருங்க எல்லா விஷயத்துக்கும். ஆமாலதா. ஏங்க நீங்க சொன்ன மாதிரி அதே பிரியாணியோட கண்டிப்பா வருவாளுங்களா? வந்தாலும் சரி, வராம அதோட தொலைஞ்சாலும் சரி எனக்கு. ஆனா அந்த நெட்டலைக்கு சரியான கொழுப்படி. அவ கொழுப்ப துளசியை அடக்கி வச்சது மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காமல போயிரும். அவ வாழையும் ஒட்ட நெருக்கிறதுக்கு சான்ஸ் வரட்டும், நேரம் வரட்டும். அண்ணி, நீங்க அந்த துளசியை மட்டும் லேசா நினைக்காதீங்க. அவ ஒரு வீம்பு பிடிச்சவ. அவ நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பா வைராக்கியமா. பாருங்களேன், அவ சாப்பிட்ட பிரியாணி அவளுக்கு தெரியும் நாக்குல டேஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரலன்னு பாருங்களேன். கிழிச்சா அவ போய் திருடிட்டு தான் வரணும். இப்ப திருடிட்டு நல்ல அது மாதிரி திருடிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லலதா. அவ அப்படியே பயந்து போய் அப்படியே அழறி திரியறல்ல, அது போதும். வீட்டுக்கு வந்தனா எங்க நான் பிச்சு வச்சிருவோன்னு பயப்படல, அந்த இதுவே எனக்கு போதும். என்னடி இப்படி ஆகி போச்சு என் நேரங்காலமா? நான் எதுல இறங்கினாலும் அதுல இப்படி தாண்டி நடக்கும். சை, சிம்ம ராசிக்கே நேரம் சரியில்லைங்கிறாங்க, அது மாதிரியே நடக்குது பத்தியா எல்லாமே. நான் தொட்டது எல்லாம் பிரச்சனையிலே முடியுது நட்டலையே. என்ன துளசியக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு இதை போய் ராசியில போலாம் இழுக்கிறிய? ஐயோ, என்ன கர்மம்னு தெரியலையே. ஏன் அந்த செவந்தியா கணக்கு கடையை திறக்கல? அதான் சொல்லிட்டு மூடுதா? அவ இஷ்டத்துக்கு மூடுது. அவள் நம்பி இருக்க கஸ்டமர்லாம் என்னத்துக்கு ஆகுறது? அப்புறம் இந்த நெட்டலகிக்கு ஒரு சோறு தின்னதுக்கு இப்படி எல்லாம் நான் தெரு தெருவா ஊர் ஊரா வீடு வீடா சுத்தணும்னு எழுதி இருந்திருக்கு. என்ன பண்ணி தொலைய? தின்ன சோறே அறா உரான அடையாளம் தெரியாம போயிரும் போலயே. அப்படி அலைய வைக்கிறாளே இந்த படுவாவி. நீ தான் அப்படி சொன்ன, அப்படி போட்டு செஞ்சப்பெல்லாம் இப்படி போட்டு செஞ்சப்பெல்லாம் சாமன் சட்டெல்லாம் வாங்கின்னு சொன்னேன். இப்ப சாமன் சட்டை வாங்குறதுக்கு காய்கறி கடை இல்லையே. ஏய், இப்ப உனக்கு அழுக மூச்சு முட்டுது. ஏன் மூச்சு முட்டுது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை கண்ணு கலங்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவோ சந்திக்க வேண்டிய பிரச்சனைலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? தொங்கிருவ போலயே. அதுக்கெல்லாம் துளசிக்கா முதல்ல நார்மலா போல்டா இருக்கா. அப்ப பயமா வரும்ல, அவங்க என்ன பாடுபடுத்துவாங்கன்னு உனக்கு தெரியும்லடி. துளசிக்கா, இப்படி பயம்னு பதுங்கு. இப்படி பதுங்கி இருக்கிறவங்க தான் ஒரு நாள் தாங்க முடியாம சீரிக்கிட்டு சிங்கமா வெளியில வருவாங்களாம். அது மாதிரி நீ என்னைக்கு வர போறியோ, என்னைக்கு ஏன் ப்ரெஷர்லாம் குறைய போதோ தெரியலையே. இதுக்கு மேல அலைய முடியாது. வேலு மண்டையை போட்டு புலந்து எடுக்குது. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. வா, வீட்டுக்கு போவோம். வா, போய் வர்றதெல்லாம் அங்கே போய் சமாளிச்சுக்கலாம். வா. அப்ப ரோட்ல இருந்து பேசாம படுத்துறியா பாய விரிச்சு? ஏ துளசிக்கா, அங்கே பாரு செவந்தியக்கா வருது. எங்க முடி? என்ன அக்காவும் தங்கையும் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஏ செவந்தியக்கா, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? உழைப்பு இருக்கா? உயர்வு இருக்கா? ஏதாவது உனக்கு இருக்குதா? ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு காய்கறி கடையை வச்சுட்டு நீ பண்ற அலப்பறை பெரிய அலப்பறையா இருக்குது. அவசரத்துக்கு ஒரு காய் வாங்க கருவேப்பிலை வாங்க வந்தா முடியுதா? அப்பப்ப பூட்டி போட்டு போயிடுற. யாரி நட்டலகி, அதே நீனே சொல்றீல ஊருக்குள்ள ஒரே ஒரு கடைன்னு. அப்ப ஒரே ஒரு கடையா இருந்தா மவுஸ் அதிகமா தானே இருக்கு. யாரை கேட்டு உன் கடை இன்னைக்கு லீவு விட்ட? இது என்னடி வம்பா போச்சு? யாரை கேட்கணும்? கடையப்ப ஓனர், டிபார்ட்மெண்ட் ஆஃப்ல ஓனர் நான் தானே. அப்ப நான் தான் முடிவு பண்ணணும். அதனால ஒருத்த குடிய உசுரே போக பார்த்துச்சு தெரியுமா உன்னால?
செவந்தியக்கோ இந்த அக்கா சரியான லூசுக்கா. இதோட பேசிக்கிட்டு இருந்தா நம்ம நேரம் தாக்கா வேஸ்ட் ஆகும். பார்க்க வேலையை பார்க்க போவோம். யாரா லூசு மண்டமுக்கா தூக்கி போட்டு பந்தாடி போடுவேன். வாய முடிக்கிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு காய்கறி கடை முன்னா ஒருத்தர் உசுரே போங்கிறீங்க. அப்ப நீங்க லூசு தானக்கா? அதானே எப்படி காய்கறி கடை யாருக்கு செவந்தி காய்கறி கடை முன்னா எப்படி உசுறு போகும்? அது காய் இல்லாட்டி எனக்கு ஒரு புளி குழம்பு, வத்த குழம்பு, வெந்தய குழம்பு அப்படி ஏதாவது குழம்பு ஒரு அப்பளம் பண்ண பொரிச்சு சாப்பிடலாமே. அதுக்கே உசுறு போகுது. ஏன் சொல்றது சரிதானே? ஐயோ செவந்தி, நீ என்ன செவந்தி வச்சிருக்க? நல்லா சொல்லுவ செவந்திக்கா. மனசு அவசரம் புரியாம நிலைமை புரியாம சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். அந்த மாதிரி நாங்க இருக்கிறது நிலைமை உனக்கு புரியுமா? எங்க துளசிக்கா இருக்கிற மன நிலைமைக்கு இங்கே விட்டா மயக்கப்பட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற நிலைமையில பிரஷர் கூடி போயிருக்குது. என்னப்படி சொல்ற? எப்போதுமே நான் அரவே கடதனா ஏன் துளசிக்கு பிரஷர் கொடுத்து என்ன செய்ய? அதுக்கு ஏன் காய்கறி கடைக்கு என்னடி சம்பந்தம்? இன்னைக்கு மூடுனே. ஆமா, அதுக்கு ஏன் துளசிக்கு ஏன் பிரஷர் கொடுத்து? ஆமா ஏ துளசி, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க வந்ததுல இருந்து? என்ன விஷயம்? செவந்தி, வீட்ல பிரியாணி இருந்துச்சா, பிரியாணியை தின்னுப்புட்டமா. சரி, வீட்ல இருந்தா பிரியாணி திங்க தான் செய்வாங்க. அது என்ன கலக்கிருச்சாக்க? அதுக்கு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி பிரஷர் கொடுமாக்க? ஓ, யார் அரவைக்காடு? செவந்திக்கா, அக்கா சொல்ல வரது முழுசா கேளு முதல்ல. சொல்லு, மேல சொல்லு. ஐயோ அதாமடி செவந்தி, எங்க அண்ணி இருக்குதுல்ல, அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க பிரியாணியை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். இன்னைக்கு நல்லா உங்களுக்கு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு. இந்த நிக்கிறாளே வீணா போனவ இவ இருக்காளே, என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. துளசி அக்கா உனக்காண்டிதான் அப்படி இப்படின்னு சொல்லி நீ சாப்பிட வச்சு நாய்க்கு அள்ளி வச்சு ரோட்ல போறவங்களுக்கு அள்ளி கொடுத்து அவங்ககிட்ட பிரியாணி இப்பெல்லாம் நாங்க திருடி தினப்படம்னு எங்க மேல திருட்டு போட்ட கட்டி அதே பிரியாணி வேணும்னு சொல்றாங்கடி. எப்படிடே முடியும்? ஐயே, இது என்ன பொம்பளை, இது என்ன குடும்பம்? வீட்டுல உள்ள பிரியாணி தின்னதுக்கா இம்புட்டு பஞ்சாயத்து? சை, என்ன பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் கணக்கால இருக்குது இது. எல்லா குத்தமும் இருந்துட்டு போகுது. இப்ப அந்த குத்தத்தை சரி பண்ணணும். அதே பிரியாணி வேணுமா? அதுதான் துளசி நாக்கில் டேஸ்ட் ஓட்டி இருக்குது. அதே படிக்கா செஞ்சு போடலாம். அப்புறம் செல்லு இல்ல பார்த்து அப்படியே செஞ்சு போடலாம்னு சொல்லி தான் உன் கடையை நோக்கி வந்திருக்கோம். எல்லா சாமானும் வாங்கிட்டு போய் செய்யலாம்னு. செவனேன்னு இருந்த இந்த புள்ளைய நீ இருக்கிய உன் நாக்கு இருக்குதே, அதை பிடிச்சி பாப்பா இழுத்து விட்டு நீ ஜாலியா இருக்கியோ? ஜாலியா இங்க பச்சவந்தியக்கா, உன்னையோட சாமான் வந்தோம்னா சாமான் நம்ம கடையை திறந்து கொடுத்து அனுப்பு. இது மாதிரி எங்க துளசிய கடை என்னை மாட்டி விடாத. ஐயோ கடவுளே, ஏன் தரசி உங்க அண்ணன் பொண்டாட்டி கொண்டு தெரியுமில்ல, அப்புறம் இந்த வீணா பணம் சொல்றானே நீனுமா? எதுக்கு தேவையில்லாம வம்பல மாட்டிக்கிறா நீ? அம்மாடி, ஐய, இந்த செவந்திட்ட கொஞ்ச நேரம் போட்டு விட்டா நம்மளை போட்டு விட்டு போலையே. சரி, நீ வந்து கடையை தர வா முதல்ல. கடையா? கடை சாவில நாங்க வீட்ல வச்சிட்டு வந்துட்டோமே. கடை சாவில இல்லையே. அதுவும் இல்லாம நாங்க முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கோம். எங்களுக்கே நேரம் ஆகி போச்சு. ஏன் செவந்தி, மத்த மல்லிகை சாமான்லாம் மல்லிகை கடையில கூட வாங்கிடலாம். ஆனா புதினா அந்த மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்னைக்கிட்ட தானே வாங்கணும். ஐயோ, அதெல்லாம் போடாம செஞ்சு கொடுத்தா காரி துப்பி பெருமே எங்க அண்ணி. ஐயோ, உங்க அண்ணி உங்களை காரி டெய்லி தான் துப்புது. இன்னைக்கு நேரத்தை துப்புது. ஆனால் இப்ப நாங்க நேர காலத்தோட போய் எங்க சமையல் ஆடுறாங்க முடிச்சு கொடுக்கல வை, எங்களை காரி துப்பி பெறுவாங்க. வாடிய விடுங்க அக்கா தங்கச்சி முதல்ல. ஐயோ செவந்தியக்கா, அப்படிலாம் சொல்லாத செவந்தியக்கா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி வந்துவிட்டு நான் குறுக்க வந்துட்டு குறுக்கவே ஓடி போயிடுவோம்னா என்ன அர்த்தம்? உதவி பண்ணி செவந்தியக்கா. ஐயோ லூசாடி நீ, ஏன் நட்டலையே இப்படி தான் நான் வீட்டுக்கு போய் எடுத்து வந்துட்டு நான் சமையல் முடிக்கணும்ங்கறேன். ஐயோ இப்பவே இந்த தரக்கனே மண்ட முக்கே ரெண்டு பொம்பளையில ஏற்பாடு பண்ணனும்னு சொன்னேன். காயை நறுக்கி கொடுக்க அவன் பத்தியா கடைசி நேரத்துல காலை வாரி விட்டுட்டா. நானே பதத்துல பயத்துல போயிட்டு இருக்கேன். திட்டுவாங்களோ பேசுவாங்களோன்னு. இந்த நேரத்துல நீங்க வேற வந்தீங்களா? சமையல் ஆடுறா? ஐயோ நீ வேற பாவமே. பாவம் தெரியுதுல, அப்ப வழி விடு தரட்டிறோம். ஐயோ பாவம் முடியாத வேற தள்ளடி நட்டவழி போயிட்டு போறா. ஐயோ இந்த துளசியை பார்க்க வேற பாவமா இருக்குதே. என்ன அந்த பொம்பளை இந்த பாடுபடுத்துறா? அவள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி லாக்கர்ல போட்டு லாட்ல அவக்கிட்ட சொல்லி லாடம் கட்டானே சரி வருவா. நாத்தனார் கொடுமைன்னு செவந்தியக்கா, நாத்தனார் கொடுமை இல்ல அண்ணியார் கொடுமை. இது ரொம்ப முக்கியம் இல்ல. எக்கோ செவந்தியக்கா, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? நீ என்னக்கா பிசினஸ் உமன், உன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவளா இருக்கிற. எக்கோ, ரெண்டு பொம்பளை குறையுதுன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட்டு போனோமா, அந்த ரெண்டு பொம்பளை இந்த ரெண்டு பொம்பளைய சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இப்படி பிரியாணி அள்ளி கொடுத்து விட்டுருவோம்க்கா. அப்படிங்கறடா டபுக்கா, நீ சரியான ஐடியா தான் கொடுக்குற. இரு கேப்போம். இங்க வர துளசி நட்டலைக்கு நாங்க ஒரு மணி நேரத்துல போயிட்டு பிரியாணியை கிண்டி வைக்கணும். சரியில்ல, இப்ப ஆள் இல்ல. நீங்க என்ன வந்து அரைச்சு தரது கரைச்சு தரது நறுக்கி தரது எல்லாம் பண்றியா? கூட மாட பிரியாணி நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆமா, என் கைவனம் தெரியும்ல, சூப்பரா சூப்பர் பிரியாணியா இருக்கலாம். என்னடி சொல்ற? பிரியாணி நீ தரியா? எக்கோ துளசியக்கா, செவந்தியக்கா சமையல் மாஸ்டர், உங்க அம்மா ஆத்தா எல்லாரும் அதுட்டு பிரியாணி அடிச்சுக்க ஆளே இல்லை. நீ சரின்னு சொல்ல, நீ முக்கிட்டு முரண்டு மண்ணில் பிறண்டு உருண்டாலும் அந்த மாதிரி டெஸ்ட்ல உனக்கு பண்ணி கொடுக்க முடியாது. அக்கா சரிக்கா, என்ன அரைக்கிறது உருட்டுறது தானே, அதெல்லாம் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அந்நியர் வாயில போய் பிரியாணியை ஆப்பிடுவோம். என்ன சொல்ற?
அதுதான் தெரியுமே. அதுதான் அதனாலதான் இந்த அண்ணியார் அப்படி பண்ணதுன்னு தெரியுமே. அப்படிங்கிற செவந்தி நல்லா இருப்படி. அப்ப நான் வரேன். நெட்டலி வராட்டி நான் உன் கூட வந்து கூட மாட எல்லா உதவியும் பண்றேன். என்ன நான் மட்டும் சமைக்க தெரியாதவளா? அது எத்தனை பேருக்கா சமைச்சு போறவல்ல. ஆமாடி செவந்தி, எனக்கு இந்த பிரச்சனை இருந்து நீ காப்பாத்தி விடு போதும். ஆமா, பெரிய பிரச்சனை, உலக போற அளவுக்கு பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு. சரி வாங்க போவோம், வாங்க வாங்க வாங்க, பிரியாணி ஆர்டர் எனக்கு கலக்கலா பண்ணி போடுவோம், சேர்ந்து வாங்க போவோம். அப்படி சரி வா. இதெல்லாம் ஒரு பிரச்சனைனா நாட்டுல வாழ முடியுமா துளசி? வா போவோம். அப்பாடியா. துளசி அக்கா, இப்ப வந்து நார்மல் நிலைமைக்கு வந்தியே. பெரிய பூகம்பம் உடைச்சது மாதிரில யாக்கா நீ என்னையும் பயமுறுத்துற? வா. ஆமா, சீச்சுக்கு வாங்க, சீப்பு வாங்க.